சித்ரா பௌர்ணமியை எப்படியெல்லாம் கொண்டாடணும், யாரெல்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தமிழன் ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்தது வேறு எந்த மொழியிலையும் கிடையாது, வேறு எந்த இனத்துலேயும் கிடையாது. காவிரி பூம்பட்டினத்தினுடைய கரையில் அந்த சித்ரா பௌர்ணமி இரவில் புதுமண தம்பதிகள் அவங்க மட்டும் இல்லை, ஒரு குடும்பமே உட்காந்து சித்ரா அன்னம் சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்றதில்ல, நிறைய இலை போட்டு அப்படி இல்லை, சித்ரா அன்னம் சாப்பிட்டார்கள். இது எதற்காக சாப்பிட்டாங்க, இதனுடைய உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை கடலில் நீராடுறதுங்கிறது அந்த உப்பு நீர் உடம்புல படும்போது டாக்ஸிக், உடம்புல இருக்கிற வேர்வை, அது மட்டும் இல்லாமல் பூஞ்சான் காளைகள் இதெல்லாம் அந்த காளான்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதில் குளிக்கணும். அதே மாதிரி இரவு முழுவதும் அந்த சித்ரா பௌர்ணமி நிலவில் சாப்பிட்ணும். நீங்கள் எப்போ வேணாலும் பௌர்ணமி நிலவில் சாப்பிட்டுருக்கக்கூடாது, அது மனதை ஒருமுகப்படுத்தாது. அந்த சித்ரா பௌர்ணமியில் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். எதற்காக அப்படின்னா பூரண நிலவு. ஏன்னா சூரியன் உச்சம் பெறும் காலம், இந்த மேஷத்தில் போய் உச்சம் பெறும் காலம் சித்திர மாதம் ஆரம்பம். 12 ராசிகள், முதல் ராசியான மேஷத்தில் போய் சூரியன் பிரவேசிக்கும் காலம் சித்திரை மாதம். இதில் சூரியன் தன்னுடைய முழு பிரகாசத்தையும் தன்னுடைய முழு சக்தியையும் தன்னுடைய முழு ஒளியையும் இந்த பூமிக்கு கொடுப்பாப்புல. அந்த முழு ஒளியையும் வாங்கி கொள்வது தான் சந்திரனுடைய இயல்பு. அதனால்தான் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு உள்ள ஒரு சக்தி வேறு எந்த பௌர்ணமிக்கும் கிடையாது. அந்த பௌர்ணமியில் தான் நம்ம சித்ரா அன்னங்களை வச்சு பலவிதமான புளிப்பு, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறுசுவை அந்த சித்ரா அன்னங்களையும் வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிடணும். அதுலேயும் இந்த புதுமண தம்பதிகள் எல்லோரும் அந்த கடற்கரை மணலில் எல்லோரும் உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து உண்ணணும். அப்படிங்கிறது சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தையும் காவிரி பூம்பட்டினத்தினுடைய அந்த சமுதாய எழுச்சியையும் மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் இப்போ யாரெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது யாரும் செய்யலை. ஆனால் மக்கள் எல்லாம் அந்த பௌர்ணமி நிலவில் கொண்டாடுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பால் வச்சு உங்கள் வீட்டிலையே நிலவுக்கு படைச்சி அந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த பாலை எல்லாரும் சாப்பிடுங்க. நியாயமாக பார்த்தீங்கன்னா சித்ரான்னம் வச்சு நீங்கள் எப்படி பொங்கலுக்கு கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியை கொண்டாடணும். இன்னும் இந்த சித்ரா பௌர்ணமி விளக்கம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.